ஹாய் குட்டீஸ், நன்னவி கதைகள் சேனல்ல நாம இன்னைக்கு புல்லாங்குழல் தேவதை அப்படிங்கிற கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு ஊரில் ஒரு ஏழை விறகு வெட்டி இருந்தான். அவன் காட்டுக்குள் சென்று விறகு வெட்டி திரும்புவான். ஒரு நாள் அவன் கடினமான வேலை செய்துவிட்டு காட்டுக்குள் நடந்து போய் கொண்டிருந்தான். சோர்வாக இருந்ததால் ஒரு மரத்தின் அடியில் சென்று ஓய்வெடுத்தான். அப்போது அந்த மரத்திலிருந்து ஒரு ஆப்பிள் அவன் அருகே வந்து விழுந்தது. ஆப்பிளை கையில் எடுத்துக்கொண்டு அது எங்கிருந்து வந்தது என்று அவன் மரத்தின் மேல் அண்ணார்ந்து பார்த்தான். அங்கு ஒரு அழகான தேவதை புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்தாள். அவன் அதற்கு முன் இப்படி தேவதையை பார்த்ததே இல்லை. அவன் ஆச்சரியத்தோடு தேவதையை பார்த்தான். தேவதை அவனிடம் பேசியது. உன் பெயர் என்ன? ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு அவன், வணக்கம் தேவதையே, என் பெயர் முத்து. நான் மிகவும் ஏழை. நான் உழைத்து சம்பாதிக்கும் பணத்தை வைத்து என்னால் 3 வேளை உணவு உண்ணக்கூட போதவில்லை. அதை நினைத்துதான் கவலையாக இருக்கிறேன் என்றான். இதை கேட்ட தேவதை, நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன் என்று சொல்லி புல்லாங்குழலில் சில ராகங்களை வாசித்துவிட்டு அவனுக்கு ஒரு மண்வெட்டியை கொடுத்தது. பின்பு அவனிடம், இந்த மண்வெட்டியை வைத்து இந்த மரத்தை சுற்றி மண்ணை தோண்டு. அப்போது நீ ஒரு அழகான புதையலை கண்டுபிடிப்பாய். அந்த புதையலை வைத்து நீ கவலை இல்லாமல் வாழ் என்று சொல்லிவிட்டு அந்த தேவதை அங்கிருந்து மறைந்தது. அவன் தேவதைக்கு நன்றி சொல்லி ஆர்வத்தோடு மண்வெட்டியால் மண்ணை தோண்ட ஆரம்பித்தான். சிறிது நேரம் தோண்டிய பிறகு அவனுக்கு ஒரு இரும்பு பெட்டி மண்ணுக்கு அடியிலிருந்து கிடைத்தது. அவன் அந்த பெட்டியை எடுத்து திறந்து பார்த்தான். அவனுக்கு இந்த அதிர்ச்சி! அந்த பெட்டி முழுக்க தங்கம், வைரம், மாணிக்கம் போன்ற விலைமதிப்பில்லாத பொருட்கள் நிறைந்திருந்தன. அவற்றை கண்டு அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவனுக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்தது. இவை என்னுடைய பொருட்கள் அல்ல, நான் உழைத்து பெற்றதும் அல்ல. எந்த பொருளும் ஒரு குடிமகனுக்கு சொந்தமானது இல்லையோ அந்த பொருள் ராஜாவுக்கு தான் சொந்தம். எனவே நாம் இதை ராஜாவிடம் கொடுத்து விடுவதுதான் சரி என்று முடிவு செய்தான். அதன்படி அவன் தங்க புதையலை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றான். அரண்மனைக்கு சென்று ராஜாவை சந்திக்க அனுமதி பெற்றுக்கொண்டு பின்பு ராஜாவை சென்று சந்தித்தான். ராஜா அவனிடம், யார் நீ? இந்த பெட்டியில் என்ன இருக்கிறது? எதற்காக இங்கு வந்திருக்கிறாய் என்று கேட்டார். அவன் ராஜாவிடம் அவன் காட்டுக்குள் சென்றதையும் தேவியை சந்தித்ததையும் தங்க புதையல் கிடைத்ததையும் விளக்கமாக சொன்னான். பிறகு ராஜா, இதை நீ எடுத்துக் கொள்ளாமல் எதற்காக இங்கு கொண்டு வந்துவிட்டாய் என்று கேட்டார். அதற்கு அவன், இது நான் உழைத்து பெறவில்லை. இந்த மண்ணுக்குள் இருந்தது. இது உங்களுக்கே சொந்தம். எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் ஒப்படைப்பதற்காகத்தான் நான் இங்கு கொண்டு வந்தேன் என்று சொன்னான். நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் ராஜா. இது உங்களுக்கே சொந்தமான பொருள். இது உங்களிடம்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னான். இதை கேட்ட ராஜா மிகவும் ஆச்சரியப்பட்டார். தனக்கு கிடைத்தவற்றை தானே எடுத்துக் கொள்ளாமல் தன்னிடம் வந்து ஒப்படைத்த அவனது நேர்மையை ராஜா பாராட்டினார். பின்பு அவனுக்கு அரண்மனையிலேயே ஒரு வேலையும் தருவதாக சொன்னார். பின்பு அந்த பெட்டியையும் அவனுக்கே திருப்பிக் கொடுத்து விட்டார். அந்த பெட்டி உனக்கு கிடைத்தது, அதை நீயே எடுத்துக்கொள் என்று சொல்லி அவனது நேர்மையை பாராட்டினார் ராஜா. அவன் மிகவும் மகிழ்ச்சியோடு பெட்டியையும் எடுத்துக்கொண்டு தனக்கொரு நிரந்தர வேலை கிடைத்ததையும் நினைத்து மிகவும் மகிழ்ச்சியோடு ராஜாவிடம் விடை பெற்றுக் கொண்டு வீட்டிற்கு சென்றான். ஓகே குட்டீஸ், இந்த
கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நேர்மையாக இருந்தால் அதற்கான தக்க சன்மானம் நமக்கு கிடைக்கும். மற்றொரு நன்னறி கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நன்னறி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.